மனிதர்கள் பலவிதம். இன்னைக்கு நம்ம ஒரு விதமான மனிதரை பத்தி பார்க்க போறோம். ஒரு நபர் வந்து எளிதில சந்தேகப்படக்கூடியவர், ஒரு நம்பிக்கையற்ற தன்மை உள்ளவர். இவங்க எப்படி உருவாகுறாங்க அப்படின்னாக்க, ஆமாங்க, உருவாக்கப்படுறாங்க. சந்தேக உணர்ச்சி இருக்கிறவங்க தானா வந்து சந்தேக உணர்வுக்கு போகிறது இல்ல. ஏதோ ஒரு சின்ன தோல்வி, சின்ன ஒரு ஏமாற்றம், அத வந்து அவங்களால பொறுத்துக்க முடியாததுனால ஃபர்தரா வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னாக்க, எல்லாருமே இப்படித்தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவுக்கு வந்துடுறது. இது எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னாக்க, இப்போ ஒரு ஒரு பையன் வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கிறான். ஒரு 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 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிடுறான். அத வந்து அவன் வந்து மனசுல ரொம்ப பூதாகரமா யோசிச்சு, நான் எப்பொழுதுமே இந்த மாரி ஃபெயில் ஆயிட்டே தான் இருப்பேன் இந்த சப்ஜெக்ட்ல அப்படின்ற மாரி மைண்ட் செட்டுக்கு போயிடுவான். அப்ப என்ன ஆகும்னா, அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் எப்ப எழுதினாலும், எத்தனைதான் அவனுக்கு வேற சப்ஜெக்ட்ல என்ன நாலேஜ் இருந்தாலும், இன்னொரு சப்ஜெக்ட்ல பாத்தீங்கன்னா 100 எடுத்திருப்பான். இந்த சப்ஜெக்ட் மட்டும் ஃபெயில் ஆவான். ஏன்னா, அவன் வந்து அந்த ஃபர்ஸ்ட் தடவ அந்த சின்ன தோல்விய வந்து ஏத்துக்காம, அத ஏமாற்றமா ஆக்கி, எனக்கு இது வராது அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவுக்கே போயிடுறது. அடுத்தது பாத்தீங்கன்னா, இப்ப இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ரொம்ப பெருசா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இப்போ ஒரு ஸ்டால் வைக்க போறேன், ஒரு ஒரு கடை தொடங்க போறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து ஒரு வியாபாரியா இருக்காருன்னா, ஸ்டார்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, அவ்ளோ ஒரு எந்தூசியசமா ரொம்ப ஜாலியா வந்து ஸ்டார்ட் பண்ணுவாரு. பண்ணிட்டு அந்த புஸ்ன்னு ஆற மாரி ஆயிடும். கொஞ்ச நாள்லயே பாத்தீங்கன்னா, அந்த இது வந்து எப்படி ஆகும்னு தெரியாது. ஒரு சின்ன லாபம் கிடைக்காததுக்கு ஒரு குறைபாடான இருந்திருக்கலாம். இல்லைன்னா வந்து ஒரு நஷ்டத்துல போயிருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் ஒரு நேரத்துல ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கலாம். உடனே வந்து எனக்கு வந்து இந்த பிசினஸே செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி அது வந்து அவங்க அப்படியே அதுல அதுல உள்ள ஆர்வத்தை குறைச்சுப்பாங்க. இப்ப அந்த வியாபாரம் இவருக்கு செட் ஆகுமா ஆகாதாங்கிறத நம்ம எந்த ஒரு வியாபாரமும் பண்ண ஆரம்பிச்சு நம்ம கொஞ்ச நாள் பார்த்தாதான் தெரியும். ஆனா இவங்க வந்து எடுத்த உடனே வந்து அதுக்குள்ள வந்து வரல அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஏமாற்றத்தை மனசுல பதிய வச்சிருவாங்க. இதனால ஏற்படுறதுனால மக்களை வந்து சந்தேகப்படுறத வந்து ஃபர்ஸ்ட் பர்சனா இருப்பாங்க. ஜென்டைன் அப்படிங்கிறது இந்த இந்த குரூப் ஆஃப் பர்சன்ஸ்க்கு வந்து பேரு. இப்ப இவங்கள வந்து நம்ம இந்த பேரை வச்சே வந்து மாத்த முடியும். இந்த ஜென்டைன்ங்கிற பர்சன்ஸ்க்கு நீங்க இதை சொன்னீங்கன்னாலும் நம்ப மாட்டாங்க. இந்த மாதிரி ஒண்ணு இருக்கு, இவங்க வந்து ஒரு ஸ்விட்ச் வேர்ட் மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க, இவங்க சொல்றதை நீங்க சொல்லுங்க, இதனால உங்களுக்கு வந்து லாபம் வரும் அப்படின்னு சொன்னா கூட அது எப்படி வரும் இப்படின்னு தான் கேட்பாங்க. அதனால நீங்க உங்களுக்கு நெருக்கமானவர் இப்போ வந்து ஹஸ்பண்ட் இந்த மாதிரி இருக்காரு அப்படின்னாக்க, நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா அவருக்காக நீங்க வந்து அவர் குடிக்கிற தண்ணிக்கோ இதுக்கோ வந்து நீங்க சாண்ட் பண்ணி இது தப்பு பண்ண போறது கிடையாது. அவருக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவு ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்க செய்ய போறீங்க. அதனால வந்து நீங்க குடிக்கிற தண்ணியில வந்து இதை சொல்லிட்டு கொடுக்க போறீங்க. நீங்க அதை அவருக்காக பண்ண போறீங்க. நம்ம ஒருத்தருக்கு முடியல அப்படின்னு நம்ம போய் ஒரு வேண்டுதல் பண்ணலையா, ஒரு கோவிலுக்கு போலையா, ஒரு இது பண்ணலையா, அந்த மாதிரி நினைச்சுதான் இதுவும் வந்து ஒரு ரெமடியா அவங்களுக்காக நம்ம பண்ண வேண்டியது. இப்ப வந்து அந்த பர்சன் அவங்களே உணர்றாங்க, ஆமா நான் இந்த மாதிரிதான் இருக்கிறேன், நான் வந்து சின்ன ஒரு தோல்வியை கூட ஏத்துக்க மாட்டேங்கிறேன், என்னுடைய இது வந்து அந்த அளவுக்கு வந்து சென்சிட்டிவா நான் இருக்கேன் அப்படிங்கறத உணர்ந்துட்டாங்க அப்படின்னாக்க, அவங்களே வந்து இந்த வந்து ஜென்டைனை எடுத்துக்கும் போது இந்த மாதிரி நம்ம சொன்ன அந்த சுவிட்ச்வேர்டு மெத்தட்ல எப்பெல்லாம் வந்து அவங்களுக்கு அந்த நம்பிக்கையற்ற தன்மை வருதோ, எப்பெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு மனம் வந்து பாரமா போகுதோ, பாரமான மனமா இருக்கும், நம்ம வந்து இது இந்த மாதிரி ஒரு விஷயத்த தொடங்கிட்டோம், இது நம்மளால செய்யவே முடியாது போல இருக்கு, ரொம்ப வந்து அதீதமான காரியமா இருக்கும் போல இருக்குன்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணி எப்ப வந்து நிறுத்திடலான்ற சூழ்நிலைக்கு யோசிக்கிறாங்களோ, அப்ப நீங்க இதை யூஸ் பண்ணி பார்க்கும் பொழுது அப்படியே ரிவைவ் ஆகி அவங்களுக்கு எண்ணங்கள் தான் வந்து நம்மளுடைய வாழ்வின் பிரதிபலிப்பு. நம்ம என்ன எண்ணம் வச்சிருக்கோமோ அதை வந்து கண்டிப்பா இந்த பிரபஞ்சம் வந்து நிறைவேற்றி கொடுக்கும். அதுல வந்து எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. நம்ம எண்ணங்களை வந்து மாத்துறதுக்கு கூட இந்த ஜென்டைன் வந்து ரொம்பவே உதவியா இருக்கும். அதாவது சந்தேக உணர்வு, தெளிவற்ற தன்மை, அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன தோல்வியை கூட தாங்கிக்க கூட முடியாத ஒரு ரொம்ப ஒரு இலகுவான மனசு. மனசு வந்து ரொம்ப சாஃப்டானா இருக்கு, ரொம்ப வந்து அவங்க வந்து ரொம்ப பூச்சி மாதிரிங்க, அவங்க பூஞ்சையானவங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அப்படின்னா, அப்படி இருக்கிறதுக்கு வந்து காலம் கிடையாது. நம்ம வந்து ஒரு போல்டா தான் இருக்கணும். நம்ம ஒரு முடிவை எடுக்கணும். நம்ம எடுத்த வந்து முன் வச்ச காலை வந்து பின் வைக்க கூடாது. நம்ம வந்து ஒரு வேலை பண்றோம் அப்படின்னா அதுல நம்ம சக்சஸ் தான் பண்ணணும் அப்படின்றதுல வந்து நம்ம உறுதியா இருக்கணும். அப்படிங்கும் பொழுது நம்ம வந்து இந்த ஜென்டைனை வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த ஜென்டைன்ங்கிற வேர்டை தண்ணியில சாண்ட் பண்ணி குடிக்கலாம். சும்மாவே நமக்கு வந்து எப்பெல்லாம் நம்பிக்கையற்ற தன்மை வருதோ அப்ப வந்து எடுத்துக்கலாம். தன் மீது நம்பிக்கை குறையுதுனாலும் எடுத்துக்கலாம். பிறர் மீது நம்பிக்கை குறையுதுனாலும் இதை எடுத்து பார்க்கும் பொழுது திரும்பவும் நீங்க அந்த நம்பிக்கை புத்துணர்ச்சி பெறதையும் புது நம்பிக்கை வர்றதையும் பார்க்க முடியும். இதே மாதிரியே யாராவது உங்க பர்சன்ஸ் யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னாக்க கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கொடுங்க. யாருக்காவது இது தேவைப்படும் நினைச்சீங்கன்னாக்க கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க.
நம்ம அடுத்த வீடியோல மனிதர்கள் பல விதம்ல வேற ஒரு விதத்தை பத்தி பார்க்கலாம். நன்றி.